Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ஆவின் பிரான்சிஸ் அதாவது ஆவின் பாலகம் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரைவேட் பால் ஏஜென்சி எடுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் லிங்க்ல தரேன், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்த்து கம்பேர் பண்ண முச்சுதான் ஆவின் நம்மளால வச்சு ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு ஆவின்ல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு சரிங்களா, ஆவின்ல நம்ம அப்ளை பண்ணி நம்ம கடை ஒரு ஆவின் பிரான்சிஸ் வாங்கி பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன சரிங்களா, அதே மாதிரி மார்ஜின் என்ன, கண்டிப்பா ஆவின் பிரான்சிஸ் வைக்கணும் பால் கடை வச்சு நடத்தணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வந்து இன்டர்நெட் சோர்ஸ்ல உள்ள டீட்டெயில் கிடையாது, லைவா ஆவின் பிரான்சிஸ் ட்ரை பண்ணி இப்போ எங்க ஏரியாலாம் நிறைய கடைகளை பார்த்து சிலர் ஆரம்பிச்சாங்க, சிலர் ரன் பண்ண முடியாம விட்டுட்டாங்க. அதோட டீட்டெயிலான காரணம் என்ன சரிங்களா, நீங்க எந்த மாதிரி இடத்துல ஆவின் கடை பால் கடை வந்து வைக்கணும், எந்த மாதிரி இடத்துல வைக்க கூடாது சரிங்களா, அதுக்காக இந்த வீடியோ தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டெபாசிட் வந்து 50,000 ரூபாய் சரிங்களா. நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பால் வளத்துறை ஆஃபீஸ் இருக்கும். நீங்க அங்க போயிட்டு உங்க ஆதார் கார்டு, உங்க ப்ரூஃப், எந்த இடத்துல கடை வைக்க போறீங்க அப்படிங்கிறத சொன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு அதுக்கு ஓகே கொடுப்பாங்க சரிங்களா. ஓகே சொன்ன பிறகு நீங்க வந்து 50,000 டெபாசிட் பண்ணணும் சரிங்களா. செகண்ட் நான் அப்புறம் சொல்லுறேன். தேர்ட் பார்த்துக்கோங்க, தேர்ட் தான் முக்கியமானது. இதுக்கு வந்து ஷாப் ரெண்ட், ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு எல்லாமே உங்களோட பணம் தான் சரிங்களா. இது வந்து பிரைவேட் பால்ல வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கும், அதனாலதான் நான் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஷாப் ரெண்ட் நீங்க தான், ஃப்ரிட்ஜ் நீங்க தான், ஷாப் செட்டப் சரிங்களா ஃபுல்லாவே நீங்க தான். எதுவுமே அது அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, இதோட முழுக்க முழுக்க உங்களோட செலவு தான் சரியா. அடுத்து வந்து என்னன்னா, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு பால் விற்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பாக்கெட் பால் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு 100 பாக்கெட் வேணும் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் நீங்க வந்து அவங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணாதான் நாளைக்கு உங்களுக்கு பால் வண்டி வரும் சரிங்களா, இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு பால் கிடையாது. அதுதான் இதுல உள்ள ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ பால் வேணும், எவ்வளோ ஸ்வீட் வேணும், எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணும், எல்லாத்துக்கும் நீ இன்னைக்கு ஆர்டர் கொடுத்து இன்னைக்கு பேமெண்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நாளைக்கு உங்க கடைக்கு வந்து பால் வண்டி வரும், பால் சப்ளை ஆகும். அதனால இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா நீங்க கவனிக்கணும். அடுத்தால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், பால் பொருள் வந்து எதுவுமே ரிட்டர்ன் கிடையாது சரிங்களா. நோ ரிட்டர்ன், பாலும் சரி ஸ்வீட்டும் சரி ஐஸ்கிரீமும் சரி எந்த ரிட்டர்னுமே கிடையாது. ஸ்பாட் டேமேஜ் செக்னா உங்க கடைக்கு பால் வண்டி வரும், அந்த நிமிஷத்துல அந்த இடத்துல நீங்க பால் பாக்கெட்ல ஏதாவது லீக் இருக்குது, ஓட்டை இருக்குன்னா அதுலயே நீங்க மாத்தணும், அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது சரிங்களா. சில டைம் வந்து ஆவின் போர்டு தருவாங்க சரிங்களா, ஆவின் போர்டு மட்டும் ஃப்ரீயா தருவாங்க. உங்க ஷாப் ஃப்ளோ நல்லா போச்சு அப்படின்னா ஒரு கூலர் கொடுப்பாங்க சரிங்களா. சில இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஆவின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல ஒரு பெரிய கூலர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஃப்ரீசர் தர மாட்டாங்க, கூலர் கொடுப்பாங்க, அது ஒரு சில மானியத்துல கொடுப்பாங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து முக்கியமானது என்னன்னா, ஒன்லி ஆவின் மெட்டீரியல், ஆவின் பேர் இருக்க மெட்டீரியல் மட்டும்தான் கடைக்குள்ள இருக்கணும் சரிங்களா. வேற எதுவுமே கடைக்குள்ள இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பால் தானே வைக்கோம், ஒரு மில்க் பிஸ்கட் வாங்கி வைப்போமே, அது இருக்கவே இருக்கக்கூடாது, அது இருந்தா பால் வராது சரிங்களா. அப்புறம் வந்து எல்லாமே ஷார்ட் எக்ஸ்பைரி தான் ஆவின்ல சரிங்களா. ஆவின் வந்து நல்லா ஸ்பீடா போகும், அதுக்கு வந்து எந்த வித மாத்து கருத்துமே கிடையாது, ஆனா ஷார்ட் எக்ஸ்பைரி எல்லாமே. நீங்க பால் பாருங்க, பால்கோவா பாருங்க, நெய் பாருங்க, ஸ்வீட் பாருங்க, எல்லாமே ஷார்ட் எக்ஸ்பைரியில இருக்கும். அதனால அதை கனெக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டுக்கிடணும், எதுவுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால அது மெயினானது. அடுத்து வந்து இன்ஸ்பெக்ஷன் சரிங்களா, அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், ரைடு இருக்கும். எந்த ஆபீசர் உங்க ஏரியாவை போனாலும் உங்களுடைய பால் பூத்தை அவங்க வந்து விசிட் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால பால் பூத்தை வந்து நீங்க வந்து எப்பவும் ரெடியா வேற எந்த பொருளும் இல்லாம ஆவின் மட்டும் வச்சு கிளியரா மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும், ஆவின் பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம் சரிங்களா. அப்புறம் வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு ஆவின் பூத் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஒரு 100 மீட்டருக்குள்ள 100 மீட்டருக்கு அடுத்தால ஒரு ஆவின் பூத் இருந்தாலே அடுத்த 100 மீட்டர்ல கொடுப்பாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து இங்க பிரச்சனையே கிடையாது சரிங்களா. அதே மாதிரி ஆவின்ல வந்து 40க்கும் மேல வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. நீங்க வந்து எதுனாலும் நீங்க பார்த்து ஆர்டர் போட்டுக்கிடலாம். அடுத்து வந்து நோ லீவ் சரிங்களா, லீவ் எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்புறம் இதுல முக்கியமானது என்னன்னா மார்ஜின் வந்து உங்களுக்கு 8% இருந்து ஒரு 18% வரை, அதாவது செலக்டட் ப்ராடக்ட் தான் 18, மேக்ஸிமம் நம்ம வந்து சுமாரான கடைலாம் 8ல இருந்து 12க்குள்ளே நின்றும். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்காங்க சரிங்களா. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கடை வாடகை, ஃப்ரிட்ஜு, ஷாப் ரெண்ட் எல்லாமே, முக்கியமா சொல்ல போனா இபி பில் சரிங்களா. இபி பில்லை பத்தி நான் இதில் மென்ஷன் பண்ணல, இபி பில்லும் நம்மளோட செலவு தான், எல்லாமே நம்ம செலவு தான்.
பால் வித்து நீங்க வந்து திறமையா அதிகமான சேல்ஸை பண்ணா மட்டும்தான் ஆவினை வந்து ரன் பண்ண முடியும். தேடி வருவாங்க, ஆவினுக்கு வந்து தேடி வர கஸ்டமர் இருக்காங்க. நீங்க விளம்பரமே பண்ண வேண்டாம், ஆவின் ஒரு லைட் போர்டை மாட்டிட்டாலே போதும், தன்னாலே கஸ்டமர் வருவாங்க. ஆனால் சேல்ஸ் வந்து அதிகமா இருந்தா மட்டும்தான் உங்களால ரன் பண்ண முடியும். ஏன்னா ஷாப் ரெண்ட், கடை வாடகை இருக்கு, இபி பில் இருக்கு, உங்களோட சேலரி இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு சராசரியா ஒரு மனுஷனோட சேலரி என்ன நீங்க யோசிச்சுக்காங்க. சரிங்களா? உங்களோட சேலரி இருக்கு, இதெல்லாம் கலந்ததுதான் நம்மளோட பிசினஸ். சரிங்களா? அதனால ஆவின்ல பால் பிரான்சைஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் யோசிச்சுக்காங்க. அப்புறம் வந்து இந்த 50,000 டெபாசிட் வந்து ஒரு சில டைம் வந்து ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மானியம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த 50,000 கூட இல்லாம கூட அவங்க கூட நீங்க அப்ளை பண்ணலாம். கண்டினியூஸா நோட் பண்ணிட்டே இருங்க. சில டைம் அந்த டெபாசிட் இல்லாம கூட ஆவின் பால் கூட கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆவின் பால் பிரான்சைஸ் ஆரம்பிக்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பா ஆரம்பிக்கணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி அதெல்லாம் யோசிச்சுக்காங்க. அடுத்து வந்து நான் வந்து பிரைவேட் பாலில் வந்து எவ்வளோ லாபம், அந்த பால் பிரான்சைஸ் ஆரம்பிக்குது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃபர்ஸ்ட் லிங்க்ல தரேன். சரிங்களா? அதை நீங்க ஃபுல்லா பாருங்க, அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நல்லா புரியும். அடுத்து 2வது வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கிய பால் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆரோக்கியால எவ்வளவு மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த மார்ஜின் வச்சுதான் நீங்க வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். சரிங்களா? பால்ல வந்து மார்ஜின் என்ன அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். அதனால கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மளிகை கடை வைக்கணும் டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.